ஹாய். இப்போ ஏன் நாங்கள் வந்து டயர் வந்து இன்சிஸ்ட் பண்ணோன்னா, எங்களுக்கு வர முக்கால்வாசி கஸ்டமர்ஸ் வந்து யாருமே டயர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஹார்ட்லி ஒரு 1% ஆஃப் த கஸ்டமர்ஸ் மட்டும்தான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க, லாங் போகிறவங்க அடிக்கடி அவங்க மட்டும்தான் வந்து டயர் வந்து மெயினாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து பல கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து சொல்லியாச்சு. ஏன்னா இந்த மாதிரி கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நாளைக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது லாங் ஜேர்னி போகிறப்ப திடீர்னு பஸ்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகுங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு டயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோடிங் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து இங்கே டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டெம்பரேச்சர் வார்னிங் இதில் வந்து உங்களுக்கு அந்த டயருக்கு வந்து ஒவ்வொரு டயருக்கு வந்து இவ்வளோ கிலோ தான் வந்து போடணும் வெயிட்டு. இங்கே பாருங்க இந்த மேக்ஸ் லோடு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 850 kgs. ஸோ இப்போ என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் கிராக் ஆக உங்களுக்கு வந்து இந்த லோடிங் கெப்பாசிட்டியே வந்து கம்மியாயிரும். நீங்கள் திடீர்னு வந்து ஓவர்லோடோ இல்லை நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து உக்காந்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த லோடு வந்து தாங்காது. ஸோ என்ன ஆகும், உங்களுக்கு போக போக ஸ்ட்ரென்த் வீக் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பஸ்ட் ஆகிருங்க. அதனால தான் வந்து நாங்கள் வந்து டயருக்கு வந்து இவ்வளோ சேஃப்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி டயர் வச்சுட்டு ஓட்டுற கஸ்டமராக இருந்தால் தயவு செஞ்சு உடனே மாற்றிக்கோங்க. தேங்க்யூ.